எதுக்காக அதுக்குள்ள அவசரப்படுற? நீ எதுவும் சொல்ல வேண்டாம், இது எங்களோட ஃபேமிலி. நகை கைக்கு வர வரைக்கும் சாவி கைமாற வேண்டாம்னு நினைக்கிறாங்க. மேகலை மேடமே சொல்றாங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அப்படி என்ன காரணம் அண்ணி? இல்ல நான் சும்மா யதார்த்தமா தான் சொன்னேன். அவங்க ஒன்னும் தப்பா சொல்லலையே. ஆமா ஆமா, அவங்க என்ன தப்பானவங்களா என்ன? இவ்வளவு வீட்டை விட்டு அனுப்புனாதான் எனக்கு நிம்மதி. ஜனனி, நீ மருமகளா இருக்கணும்னா முதல்ல நீ கைப்பற்ற வேண்டியது சமையல் கட்டை தான். அதுக்கப்புறம் தான் இந்த பீரோ பெட்டி எல்லாம். என்ன பாட்டி கிண்டல் பண்றீங்களா? நான் என்ன சமையல்காரியா? என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? அப்புறம் விசாலாட்சி மட்டும் இந்த குடும்பத்துக்கு சமையல்காரியா? ஏம்மா, அவ என்ன கேக்குறா, நீங்க என்ன பேசுறீங்க? ஏதோ ஆசைக்கு சாவிய வாங்கி இடுப்புல சொருவிக்கணும்னு ஆசைப்படுறா. கொடுத்தா என்ன தப்பு? அவ நம்ம சிவா பொண்டாட்டி தானே. பாட்டி, அவதான் சிவா மாமாவுக்கு ஒரிஜினல் பொண்டாட்டி. உங்க பிரச்சனைய கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு சாவி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அம்மா, யாரும் சொல்லி கொடுத்துதான் ஜனனி இப்படி நடந்துக்கிறாங்க. கொடுக்கலன்னா தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்க. நீ சொல்றதும் சரிதான்.